வணக்கம். இன்னைக்கு 11 மார்ச் 2025. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அல்கோ மைண்டில் வந்து 3 ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணியிருக்கோம். ஒன்று கிரிட், அதாவது நிஃப்டி ஆப்ஷன் கிரிட். இது பார்த்தீங்கன்னா 740197 இதோடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி. அடுத்தது நிஃப்டி 15 மினிட்ஸ் ஐபி பிரேக் அவுட், அதாவது இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட். இதுவும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பை ஆப்ஷன் தான். இதுக்கும் இந்த முதல்ல சொல்லிருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே ஒரு 25,000 இந்த ரேஞ்சில் 25,000 கேபிட்டல் வச்சு பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது மல்டிப்ளேலாம் ஆகாது. ஆக்சுவலாக ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி மல்டிப்ளே ஆகலாம், பட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மல்டிப்ளே ஆகாது. அதே போல் நிஃப்டி ஐபி பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் இதுவும் வந்து மல்டிப்ளே ஆகாது. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு லாட்லேருந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஐடி 7325,469. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 மினிட்ஸ் ஐபி பிரேக் அவுட்டில் நமக்கு ஆல்மோஸ்ட் 3,960 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே போல் நிஃப்டி 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் 1,522 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே போல் நிஃப்டி கிரிட்டில் பார்த்தீங்கன்னா 2,800 மைனஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக கிரிட்டை பொறுத்த மட்டிலும் நம்முடைய முக்கியமான வேலை என்னென்னா, கிரிட்டை பொறுத்த மட்டிலும் இனிஷியல் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர்க்குள்ளே ட்ரேட் முடிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஹவர்லேயும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து 15 மினிட்ஸ்லேயும் டார்கெட் போயிருக்கு, 1 ஹவர்லேயும் டார்கெட் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2,644 வந்திருக்கு. இப்போ நம்ம அல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். நம்ம அல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிட்டு நிஃப்டி 15 மினிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆர்டர் எடுத்திருக்கு. அதே போல் 15 மினிட்ஸ் நிஃப்டி 1 ஹவர் ஸ்கேல்பிங் இது எல்லாமே ஆர்டர் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 2,644 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ நம்ம புரோக்கர் டெர்மினலை பார்க்குறோம் 2,640 நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆர்டர்ஸ் பார்க்குறோம், ஆர்டர் புக் பார்க்கலாம். ஆர்டர் புக்கில் பார்க்குறோம். ஆர்டர் புக்லேயும் இன்றைக்கி கிரிட்டில் கொஞ்சம் வந்து ஆர்டர் எடுத்திருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது. இந்த மந்த்து பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் போகலாம். பார்க்குறோம் போன மந்த் வந்து ஓரளவு கம்மி ப்ராஃபிட் வந்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் நாட் ஈவன் சிங்கிள் டே லாஸ் ஆகலை. நமக்கு ஆல்மோஸ்ட் 51,000 கிராஸ் ப்ராஃபிட், ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக 48,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. 47,600 இன்னையோட பார்த்தீங்கன்னா 50,000 மேலே ரீச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 50% ரிட்டர்ன் வந்திருக்கு நமக்கு வித்தின் இந்த ஒரு 6-7 நாள்லேயே நமக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து இதை நான் இப்போ பிளான் பண்ணி பண்ணுறேன் என்னுடைய ஓன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்னிங் வந்த உடனே ஒரு இனிஷியலாக எடுக்கக்கூடிய கான்செப்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் எடுக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டில் ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கு அடுத்தது 15 மினிட்ஸ் ஐபி பிரேக் அவுட், அது ரொம்பவே நல்லா ஓடிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்கோ மைண்டில் பார்த்தீங்கன்னா பிடியில் இருக்குது, நிஃப்டி ஐபி 15 மினிட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் சிங்கிள் டே கூட மைனஸ் கொடுக்கல. இப்போ வரையும் எல்லாம் ட்ரெண்டுன்றது மாறிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அது நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் அதுலேயே வந்து 20,000 மேலே ப்ராஃபிட் இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐபி ஸ்கேல்பிங் வந்து இது ரெண்டுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மைனஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஐபி பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் போடுறோம். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் நல்லா ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.